எல்லாருக்கும் வணக்கம். ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இப்போ இப்போ வந்து இந்திக்காரங்க வட மாநிலத்து ஆளுங்க இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு தப்பு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப தப்பு, பேசுறது ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க வந்து பொண்டாட்டி புள்ள சொந்த பந்தம் அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் சம உரிமை உண்டு. சரிங்களா? இப்போ என்னன்னா அவங்க வந்து இப்போ ஏற்கனவே இங்கே வந்து இப்போ நான் இருக்கிறது ஒசூரில் வச்சுங்களேன். ஒசூரில் இருக்கிறேன். நான் ஒசூரில் இருக்கிறேன்னா ஒசூரில் வந்து ஒரு 10 லட்சம் கம்பெனிக்கு 10 லட்சம் கம்பெனியில் வந்து நம்ம ஆளுங்க வந்து ஒரு 2 கோடி 3 கோடி இருப்பாங்க மக்கள் வச்சுக்கேன். அதில் ஃபேமிலி எல்லாமே சேர்த்து ஒரு 5 கோடி மக்கள். சரிங்களா? மீதி வந்து வேலைக்கு போகிறவங்க வந்து இன்னும் ஒரு 5 கோடி மக்கள். அப்புறம் இந்த சொந்தமாக கடை வச்சுக்கோ 5 கோடி மக்கள். இப்போ அது வந்து என்ன பண்ணால் ஆள் பற்றாக்குறை ஆகுது. கம்பெனியில் வந்து ஆள் பற்றாக்குறையாக தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா அவங்க வந்து வேலை செய்கிறது தப்பு சொல்ல, நாம் இங்கே வந்து இது தப்பு சொல்ல. இப்போ என்னன்னா அவங்க வந்து வேலை செய்யறதுனால இங்கே வந்து காய்கறி, தக்காளி, வெங்காயம், பருப்பு, எண்ணெய் இது வந்து ரொம்ப பற்றாக்குறை ஆகுது. ஏன்னா நம்ம 5-10 கோடி மக்களுக்கு நினச்சிக்கலாம். 10 கோடி மக்களுக்கு தான் இருக்கிற ஸ்டாக்கு தான் நம்ம இருக்க முடியும். அவங்க வந்து இருக்கும். ஸ்டாக் இல்லைன்னா விலைவாசி ஏறுது. இப்போ வந்து 5 கோடி மக்களை வந்து அவங்க வந்து வாங்கிட்டு போயிடறாங்க. இப்போ அவங்க வாங்கிட்டு போய் நம்மளுக்கு பத்திரது இல்லை. இப்போ நாம வாங்கிட்டு போயிடும், அவங்களுக்கு பத்திரது இல்லை. நீங்கள் ரெண்டு ஒன்று தான். நம்ம வாங்கிட்டு போகிறோம், அவங்களுக்கு பத்திரது இல்லை. அவங்க வாங்கி நம்மளுக்கு பத்திரது இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து விலைவாசி ஏறுது. தக்காளி, வெங்காயம், பருப்பு, எண்ணெய் எல்லாமே ஏறுது. ஆனால் அது வந்து நம்ம கையை மீறி போயிடுச்சுங்க. அது எப்பயோ நம்ம விட்டுருக்கக்கூடாது. நம்ம கையை மீறி எப்பயோ போயிடுச்சு, எப்பயோ நடந்துச்சு. அது எப்பயோ நம்ம கையை மீறி எப்பயோ போயிடுச்சு. அது இப்போ எது பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இடம் வச்சுருக்கோம். ஆனால் அவங்க வந்து ஏக்கர் இடம் வச்சுக்கிறான். ஏக்கர் எல்லாம் யாரை எந்த வேணால் கேளுங்க, யாரை வேணால் கேளுங்க. நானும் இங்கேருந்து தப்பு சொல்ல முடியாது. நானும் இங்கேருந்து அங்கே போய் சாப்பிட்ருக்கிறேன். அவங்க உப்பு சாப்பிட்ருக்குறேன். இல்லைன்னு தப்பு சொல்ல முடியாது. ஏதோ சொல்கிறேன், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளும் இங்கேருந்து அங்கே போய் அவங்க உப்பு மண் எல்லாமே சாப்பிட்ருக்குறோம். அவங்க தண்ணியை குடிச்சிருக்கிறோம். நன்றி உணர்ச்சி வேணும். இப்போ என்னன்னா அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வேலை செஞ்சுட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா விலைவாசி ஏறுது. ஆனால் கொஞ்சம் விலைவாசி தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் நம்மளும். ஆனால் யாரும் பண்ணுறதில்ல. யாருமே இதெல்லாம் நிறைய எல்லாம் போயிடுச்சுங்க. எல்லாம் இடிச்சுட்டு எல்லாம் ஃபேக்ட்ரி ஆகிடுச்சு, எல்லாமே ஆகிடுச்சு. அது ஏன்னா வர ஜென்ரேஷன்லாம் பயமாக இருக்குது. வர ஜென்ரேஷன்லாம் எப்படி என்னானே ஐயோ சாமி ரொம்ப பயமாக இருக்குதுங்க. இப்போ நம்ம வர ஜென்ரேஷன்லாம் எப்படின்னா என்னன்னே தெரியல, எனக்கு ஒன்றே புரியல. அது நம்ம எப்படியும் விட்டுக்கூடாது, போயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே ஸ்கொயர் ஃபீட்லாம் இடம் அங்கே வந்து ஏக்கர்கள் வச்சுருக்காங்க. எந்த இந்தியாவிலும் கேட்கலாம், சொந்த வீடு தான் வீடு. அது கிட்டனா ஏக்கர் நிலம் வச்சுக்க 5 ஏக்கர் 6 நிலம் வச்சுருக்கான். சரிங்களா? நானும் குஜராத், ராஜஸ்தான், நேபாள், ஒரிசா, மகாராஷ்டிரா, பீகார் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்கேன். எல்லா ஊருக்கும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஆனால் வாரணாசி எல்லாத்துக்கும் போயிட்டு வந்திருக்கேன். எல்லாம் அவங்க கேளுங்க, அவங்க கேட்டுன்னு வச்சுக்கேன். எல்லாருமே சரி ஏக்கர் நிலம் வச்சுருப்பாங்க. சொந்த வீடு, சொந்த நிலம் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆமாம், அது வந்து தப்பு கிடையாது. அது வந்து அவங்களுடைய அவங்க சொந்த காசு வாங்கி போடுறது அவங்களோட இருக்குது. சரிங்களா? இப்போ விலைவாசி தான் ரொம்ப பத்தாம் போயிடுது. இது வந்து நம்ம கையை மாரி போயிடுச்சு. எதுவும் சொல்ல முடியாது. எனவே சின்ன இது தான் நான் சொல்ல வேண்டியது. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் எங்கேருந்து துரத்திடணும். அது நிறைய பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்போ சீமான் அண்ணெல்லாம் நிறைய இந்திக்காரங்க விட்டு போயிடணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அவங்க வந்து இங்கேருந்து அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன், மொத்த இண்டஸ்ட்ரியும் கொலாப்ஸ் ஆகிடும். மொத்த இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா ஃபுல்லாக அவங்க தான் இருக்கிறாங்க. எல்லாமே நம்ம ஈஸியாக சம்பாரித்து கற்றுக்கிட்டோம். அவங்க வந்து உழைச்சி உழைப்பை போட்டு வேலை செய்கிறாங்க. நாம் வந்து ஈஸியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த தொழிலும் சும்மா இல்லைங்க. எந்த தொழிலும் சும்மா எல்லா தொழிலும் கஷ்டம். ஆட்டோ ஓட்டுலேருந்து ரிக்ஷாலேருந்து எல்லாமே கஷ்டம் தாங்க. எல்லா வேலையும் கஷ்டம் தாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியிலும் கஷ்டம் தான். நான் செய்கிற வேலையும் கஷ்டம் தான். நான் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து மெட்டல் ஃபேப்ரிகேட்டர் நான் வந்து வேலை செய்கிறேன்னா என் தொழிலும் கஷ்டம், எல்லா தொழிலும் கஷ்டம் தான். சரிங்களா? இப்போ என்ன சீமான் நான் வந்து நிறைய இங்கேருந்து போனோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் அது ஃபஸ்ட்டு பேசிட்டு இருந்தாங்க, இப்போ பேசல. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. மொத்த இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாக கொலாப்ஸ். ஏன்னா மொத்தமாக அவங்க தான் இருக்கிறாங்க. ஏன்னா எந்த கம்பெனி போய் பார்த்தாலும் 5 பேர் 10 பேர் 200 300 பேர் 400 பேர் 500 பேர் இப்போ லேண்ட்லேயும் முக்கால்வாசி அவங்க தான் இருக்கிறாங்க. சரிங்களா? செக்யூரிட்டிலேருந்து ஃபுல்லாக மேனேஜர் வரைக்கும் அவங்க தான் இருக்கிறாங்க. அதே பேங்க்லேயும் சரி நம்ம ஆளுங்க யாரும் இருக்கிறதில்ல, எல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க. அது தப்பும் இல்லை, அது ரைட்டு. அவங்க திறமை அவங்க வந்து வச்சு அவங்க மேலே வந்துட்டு நாமளும் இப்போ வேலை செய்யல, நம்மளும் அங்கே இருக்கிறாங்க. தப்பு இல்லை. நான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு அவ்வளோதான். ஏன்னா விலைவாசி தான் தக்காளி, வெங்காயம். ஏன்னா இருக்கிற ஸ்டாக்கு வந்து பத்தாம் போயிடுது இல்லை. தக்காளி வந்து ஒரு 5 லட்சம் கிலோ தக்காளி இருக்குதுன்னா அது யாருக்கு தான் கொடுக்க முடியும்? எத்தனை பேர் தான் கொடுக்க முடியும்? ஏன்னா மக்கள் வாங்குறது ஒரு குடும்பத்துக்கு 1 கிலோ 2 கிலோ வாங்குவாங்க, 1/2 கிலோ வாங்குவாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் வச்சுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வாங்கிப்பாங்க. நிறைய ஸ்டாக் இருந்தால் கெட்டும் போயிடும். நிறைய ஸ்டாக் நிறைய இருக்கிறதுனால கெட்டு போகிறதுனால தான் அவங்க வந்து ஈஸியாக சரி விலை கம்மியானாலும் பரவாயில்ல சேல்ஸ் பண்ணிடலான்னு பண்ணுவாங்க. ஸ்டாக் கம்மியாக இருக்கிறதுனால தான் பரவாயில்ல நிறைய பேர் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு தான் அவங்க விலை ஏற்றிட்டே இருக்கிறாங்க. அது வந்து நம்ம விலைவாசி மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் பழைக்கணும். சரி, ஓகே. எனவே எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை இதை ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன். இது தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. சரிங்களா?